ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சண்டேங்களா, ஆடி அமாவாசை வேறு. அதனால் இன்றைக்கி சமையல் வேலையெல்லாம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. மார்னிங் வேலையாக பால் மட்டும் கொஞ்சம் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு தான் அடுப்பில் இருக்குது. இன்னொரு பக்கம் ஆப்பிள் அவிய வச்சுருக்கேன். கொஞ்சம் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் புளி ஊற போட்டிருக்கேன். பருப்பெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அடுப்பில் பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கத்தில் ஆப்பிளும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் காயெல்லாம் கட் பண்ணி அவியலுக்கு அடுப்பில் ஏற்றி வச்சுட்டேன். ரசம் ரெடி ஆகிடுச்சுன்னா அவியல் போடுறது, அவியல் ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்து சாம்பார் கூட்டி வைக்கிறதுன்னு அப்படியே அடுப்பு ஃப்ரீ இல்லாமல் கடகடான்னு மாற்றி மாற்றி கட் பண்ணி ஏற்றி இறக்கி வச்சிட்ருக்கேன். ஒரு வழியாக சாம்பாரும் வச்சு முடிச்சிட்டேங்க. சாம்பார் ரெடியானோடனே அகத்துக்கீரை பொரியல் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடிச்சிட்டேங்க. மணி 9:50 தான் ஆகுது. சாதமும் வச்சு முடிச்சிட்டேன். குக்கரில் தான் வச்சேன், இன்றைக்கி வடிக்கலை. அதை வாமரில் தட்டி வச்சுட்டு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி, கீரை பொரியல் ரெடி, அதுக்கு கீழே முள்ளங்கி சாம்பார், இந்த பக்கம் அவியலும் ரெடி ஆச்சுங்க. இது காலையிலைக்கு வச்ச சட்னி. இப்போ ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வடையும் அப்பளமும் தான் சுடணும். அதுக்குள்ளே எல்லா பக்கமும் கொட்டி தெரிச்சிருச்சுங்களா. வடையும் அப்பளமும் அந்தளவுக்கு சுற்றி தெரிக்காது. அதனால் கடகடன்னு அடுப்பை க்ளீன் பண்ணி விட்டேன். இன்றைக்கி சாமி கும்பிடணும் இல்லைங்களா, அதனால் சனிக்கிழமை நைட்டே அடுப்பு திண்டு எல்லாமே நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டேன். அதனால் வெறும் தண்ணி ஈர துணி மட்டும் வச்சு ஒரு 2-3 தடவை தொடச்சி விட்டாச்சுன்னா போதும். அந்தளவுக்கு ரொம்பலாம் தெரிக்கலை. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சியெல்லாம் நேற்று வாங்கிட்டு வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் கழுவி தண்ணி மாற்றி மாற்றி வச்சிட்ருக்கேன், அந்த மண்ணெல்லாம் வெளியில் வர்றதுக்காக. ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்களா. வடையும் அப்பளமும் மட்டும்தான் போடணும். அதனால் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் உளுந்து ஊறிக்கிட்டு தாங்க இருக்குது. மாமா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கு அப்படியே டக்குன்னு ஆட்டி அதுக்கப்புறம் உடனே வடை போட்டு எடுத்துக்கலான்ட்டு அப்படியே மூடி வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப பசிச்சது தான், மாத்திரை வேறு போடணும். அதனால் காலையில் ஒரு செம்பு பழைய சாதம் மட்டும் கஞ்சியாக அடித்து நான் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் காலையிலே கஞ்சி குடிச்சிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. மாமா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அது வரலும் உட்காந்து சாமந்தி பூ அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு மாலை மாதிரி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். தாத்தா ஆச்சி ஃபோட்டோவுக்கு மாலை மாதிரி போடலாமே அப்படின்ட்டு மாலையை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் வடை அப்பளம் எல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கிட்ட இலையை விரித்து சமைச்சதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு தடவையும் சாமி கும்பிடும்போது நினைப்பேன், தினைக்கும் இதே மாதிரி நான் புது பூவெலாம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்ணுன்னு. பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஒரு சில நேரம் சோம்பேறியாக ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அத்தை மாமா. இந்த விலாக் இதோட முடியுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.